20 out of 25 marks in English. ஸோ நமக்கு முதல்ல இங்கிலீஷ் எழுதிக்கலாம். இங்கிலீஷ்ல எவ்வளவு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க? 20 marks out of 25. எது டோட்டல் மார்க்கோ அதுதான் நம்ம கீழே எழுதணும். 20 out of 25 marks in English. அப்புறம் சயின்ஸ்ல எவ்வளவு மார்க் வாங்கியிருக்காங்க? 30 marks out of எவ்வளவுக்கு? 40க்கு 30 marks வாங்கியிருக்காங்க. அப்புறம் என்னது மேத்ஸ்ல எவ்வளவு மார்க் வாங்கியிருக்காங்கன்னா 68 out of 80. இப்போ இது நம்ம பெர்சன்டேஜ்க்கு கன்வெர்ட் பண்ணணும். இது எப்படி இருக்கு? ஃபிராக்ஷன்ல இருக்கு. பெர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்றோம்? 20 divided by 25 into 100 பெர்சன்டேஜ்க்கு கன்வெர்ட் பண்றோம். அதே மாதிரி இது என்ன பண்ண போறோம்? 30 divided by 40 into 100 பெர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்றோம். இங்க 68 divided by 80 into 100. இப்போ எவ்வளவு பெர்சன்டேஜ் பார்க்கலாம்? இது 1 times, இது 4 times. அப்போ 20 into 4 is 80% ஆஃப் த மார்க்ஸ் இங்கிலீஷ்ல வாங்கியிருக்காங்க. இது என்ன பண்ணலாம்? இது ஒரு 0, இது ஒரு 0 கேன்சல் பண்ணலாம். இங்க 4, இங்க என்ன வரும்? 1 4 is 4, 25 வருமா? 25 4s are 100. இப்போ 25 into 3 will be 75%. ஸோ இங்க நம்ம பார்க்கலாம். இங்க ஒரு 0, இங்க ஒரு 0 நம்ம கேன்சல் பண்ணலாம். இப்போ இங்க 2 ஆல கேன்சல் பண்ணலாமா? 4 2s are 8. இங்க என்ன வரும்? 3 2s are 6, 4 2s are 8 வரும். அப்புறம் இங்க 2 2s are 4 போடலாம். இங்க 1 2 is 2, ரிமைண்டர் 1, 7 2s are 14. ஸோ என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா 170 divided by 2. இப்போ 170 divided by 2 போட்டோம்னா என்ன வரும்? 8 2s are 16, ரிமைண்டர் 1, 10 வரும். 5 2s are 10. ரைட்? ஸோ 0. இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்திருக்கு நமக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 85%. இதுல வந்து 85%. So in which subject is percentage of marks is best na? Mathsல தான் பெஸ்ட். அதுல எவ்வளவு வாங்கியிருக்காங்கன்னா 85%. So best in maths.